silence. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வார்த்தையை வெல்லும். ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக வாலிபர்களுக்கான இந்த காலகட்டத்தில் உள்ளதான பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கிறதான பிசாசின் சோதனைகள், இது வெளியரங்கமாக தெரிய மாட்டேங்குது. ஏதோ உலகத்தில் நடக்கிறதான ஒரு சம்பவம், எல்லா பிள்ளைகளும் செய்கிறாங்க, நம்ம பிள்ளைகளும் செய்கிறாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் கூட இதில் தங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்குறாங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி காரியங்கள் என்னென்ன இருக்குது, எப்படி உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும், அந்த நோக்கத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்காங்க. வாங்க நம்ம இன்றைக்கி என்ன காரியத்தை அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த குறிப்பாக யூத்ஸுக்கு, பெண்களுக்கு பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ யூத்ஸுக்கு பேசுகிறது இன்னும் ரொம்ப இந்த காலகட்டத்தில் உள்ளதான பிள்ளைகளுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன குறிப்பாக பார்க்க போகிறோமா? இன்றைக்கி நம்ம டைட்டில் வந்து அப்சஷன் அண்ட் ஐடலைசேஷன் அப்படின்றத வச்சு தான் பேச போகிறோம். இதை நம்ம தமிழில் சொன்னால் எப்படி சொல்லலாம்? கடவுளுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயத்தை கொண்டு வைக்கிறது தான். ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்க போகிறதும் ஈர்ப்படைந்து ரொம்ப ஈர்ப்படைந்து முழுவதுமாக அதுக்கு தான் அடிக்ட் ஆகிறது அப்படின்னு வச்சுக்கலாமா? சரிம்மா. இதில் எந்த விஷயத்தில், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக எதை பார்க்க போகிறோம்? இப்போ வந்து நிறையா பாடகர்களை வந்துட்டு உலகளாவியவே சொல்கிறேன், ஐடல்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஐடல்ஸ்னால் நமக்கு தெரியும், விக்கிரகங்கள் தமிழில். இப்போ இந்த ஐடல்ஸ்னே சில பேரை கூப்பிட்டு அதை வந்து ஐடல் வர்ஷிப்னே சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் பேசும்போது கேட்டோமா, இவர் என்னுடைய ஐடல் அப்படின்னாரு. அவர் ஒரு சினிமா நடிகர் யாரோ ஒருத்தர், இவர் என்னுடைய ஐடல் அப்படின்னாரு. எனக்கு அப்போ ஆக்சுவலாக அர்த்தம் புரியல. ஐடல்னு நான் நினச்சிட்டேன் ஏதோ ஒரு முன்மாதிரி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் இப்போ எனக்கு புரியுது. ஓகே. ஐடல்ன்றது ஒரு விக்கிரகம். நம்ம பைபிளில் வெளிப்படையாகவே போட்டு, நீ யாதொரு விக்கிரகம் உண்டாக்கிய நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி அதை வழிபடுவது. அது இமேஜினேஷன்லையும் பண்ண முடியும். லிட்டரலாக நான் கையால் பண்ணி வச்சு கும்பிட்றதும் தப்பு. ஆனால் நான் வந்து என்னோட இமேஜினேஷன்லேயே ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை கும்பிட்டாலும் ஆராதித்தாலும் தப்பு தான். ஓகே. இமேஜினேஷனில் நம்ம உருவாக்குற ஐடல் யாரானாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம கையில் உருவாக்குறது ஒரு குறிப்பிட்ட காரியங்களாக இருக்கும். ஆனால் இமேஜினேஷனில் உருவாக்குறது நீங்கள் யாரை வேணாலும் உருவாக்கி கொள்ளலாம் உங்களுடைய ஐடலாக. அதாவது உங்களுடைய விக்கிரகமாக நீங்கள் எதை வேணால் யாரை வேணால் உருவாக்கலாம், எதை வேணாலும் உருவாக்கிக்கலாம் இல்லையா? ஓகே. அதில் இப்போ நம்ம பாடகர்கள் பற்றி பார்க்குறோம். குறிப்பாக பாடகர்கள் குழுக்கள் இப்போ நிறைய ஆமாம் இருக்குது. நிறையா சவுத் கொரியா, அமெரிக்கா, நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த பாடகர்களுக்கு மேலே இருக்கிற அப்சஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி குழுக்கள் பேர் ஏதாவது இருக்கு அங்கிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் ரொம்ப ரொம்ப ஹை. அது பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. பிளாக் பிங்க்கு நிறைய இருக்குது. இன்னும் பேர்கள் அது குரூப் வந்து நிறைய குழுவாக இருப்பாங்க. அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபாப்னு தான் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் பண்ணுற பாப் வந்து அமெரிக்கன் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியாவில் பண்ணுறதுக்கு பேர் கேபாப், கொரியன் பாப். ஸோ இது இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு அப்சஷன். அது இதுக்கு முதல்ல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ திருப்பி அது வந்து தலை தூக்குதுன்றது தெரியுது. இவங்க பின்னாடி வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க பேசுகிறது அழகாக இருக்குது, எல்லாமே நம்ம போன வாட்டி பார்த்ததா அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்னென்ன அப்சஷன் இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. இவங்களை நம்ம ரொம்ப தொலை தூக்கி பார்க்குறப்ப கட்டாயம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள், இந்த ஸ்பிரிட் எல்லாமே நமக்குள்ளேயும் வருன்றது யதார்த்தமான விஷயம். இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பின்னாடி நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் இதை நம்ப வேண்டாம். போய் பாருங்கள், ஒவ்வொரு பாட்டு பாடுறவங்களுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். அதில் வந்து ரொம்ப பிரபலம் அடைந்தவர்கள் சொல்லுவாங்க, நான் என்னோட ஆத்மாவை பிசாசுக்கு வித்துட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசினவங்கள நான் பார்த்துருக்கேன் நிறையா. நானும் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி சர்க்குலர் சாங்ஸ் அதிகமாக கேட்ட ஒரு ஆள் தான். அது வந்து ரொம்ப அப்போ நாங்கள் ஒரு 18 வயசாக இருக்கிறப்ப வந்து இந்த பாட்டு கேட்குறது, அது அமெரிக்கனைஸ்டு வந்து பாட்டு கேட்குறதுன்றது ரொம்ப ஃபேஷன். அப்போ எல்லாரும் கேட்குறாங்களே நம்மளும் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சது தான் அந்த மாதிரி பாட்டுக்கள். அந்த பாட்டில் வந்து சம்மந்தமே இல்லாத லிரிக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பாட்டு இப்போயும் அப்படின்னு நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் வருது. இப்போயும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். நானும் பிசாசும் நடந்து போனோம், நானும் பிசாசும் உட்காருவோம். இது வந்து நம்ம ஏற்கனவே தெரியும். நம்ம நாவின் அறிக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதை நான் டெய்லி அறிக்கையிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க அங்கிள். இப்போ பிசாசு கட்டாயம் லீகலாக என்னோட வீட்டுக்குள்ளே வந்து என்னை அக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போதை வஸ்துகளை வைத்து பாட்டு பாடுறாங்க. நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் சும்மா சொல்ல, போதை வஸ்துகளை வைத்து பாட்டு பாடின பாட்டு அதிகமாக இருக்குது. போதை வஸ்துகளோட பேஸ்லையா இல்லை அதை எடுத்துக்கிட்டும் பாடுறாங்க. எடுத்துக்கிட்டா தான் எழுதுவாங்க. நிறைய பேர் அதை ஒத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. பேசிக்காகவே அதெல்லாம் வைத்தே பாட்டு தயாரிக்கிறாங்க. அந்த
பேரை போதை வச்சுக்கிட்டு. வஸ்துக்களோட பேரை வச்சுட்டு. ஓகே. அப்புறம் நான் இன்னொன்னு போனோட்டமே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஹாலிவுட்ல வந்து இயேசு கிறிஸ்துவோட பேர் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. வேற எந்த கடவுளுடைய பேரையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிசாசோட எதிரியா அவனுக்கு யார பிடிக்கலன்றத அதிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்னு வந்து இங்க இருக்கிற அந்த நெறைய அந்த பாட்டு ரொம்ப மில்லியன் கணக்கான வியூ போன பாட்டுலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஃபுல்லா இந்த கிறிஸ்தவ மதத்தோட கோட்பாடு பின்னாடி தான் இருக்கும். ஓகே. அந்த ஆப்பிள் வந்து ட்ரீலேருந்து விழுகிறதா இருக்கும், இவங்க எடுக்கிறதா இருக்கட்டும், பாம்பு வந்து நின்று பேசுறதா இருக்கும். இந்த மாதிரி பாட்டுலாம் இருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நீங்க பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும் இந்த பாட்டெல்லாம். நீங்களும் இதுல என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி நெறைய டார்க் விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிறணும்னு நினைக்கிறேன் யூத்ஸுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது அதிகமாக இருக்குது. கரெக்ட். ஒரு பீரியடில் இது வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்த காலம் இருக்குது. நாங்கள் வாலிபலாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருந்தாங்க. இப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் பிசாசு ஒவ்வொரு காரியத்தை வச்சு பிடிச்சிருப்பான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பா முழுக்க ஃபுட்பால் வெறியர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் நியூசிலாந்துக்கு போனீங்கன்னா பேஸ்பாலில் இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இந்த மாதிரி விளையாட்டுகள். அதே மாதிரி பாடல்களில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி பாப் சிங்கர்ஸ் அது வந்து யூரோப்போடைய மிக முக்கியமான கல்ச்சர். அமெரிக்கா யூரோப்போடைய கல்ச்சர். இந்த பாப் சிங்கர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீம் இருப்பாங்க. பீட்டல்ஸு, அப்புறம் வந்துட்டு எல்விஸ் பிரெஸ்லி, இப்போ இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ இவங்க பாடல்களில் கிறிஸ்தவ பாடல்களும் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன ஆவாங்கன்னா சாட்டனுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. பாப்புலர் ஆகணுன்றதுக்காக. மைக்கேல் ஜாக்சனே ஒரு பீரியடில் அப்படி சொன்ன காலகட்டம் உண்டு. தன்னை வந்து அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பிரபலமாகறாங்க. அந்த சாத்தான் அவங்கள பிரபலமாக்குது. பிரபலமாக்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் சாத்தானை உயர்த்துவாங்க, ஒரு பக்கம் ஆண்டவரை மட்டுப்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஹாலிவுட் படங்களில் இயேசுங்கிற வார்த்தை நிறைய வருதுன்னு நிறைய பேர் கேட்குறோம். என்ன நினைப்பாங்கன்னா, பின்ன கிறிஸ்தவங்க இயேசுன்னு தானே சொல்லுவாங்க, அதில் என்ன மாற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு இருக்குது. எங்கே இயேசுவின் பேரை சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா? ஹெல்லு சொல்கிற இடத்துல ஏன் இயேசுவை பற்றி பேசணும்? ஒரு தப்பு, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லும்போது கூட இயேசு பேரை சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, அந்த வார்த்தையை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ பிசாசு கேவலப்படுத்துவான். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன், ரொம்ப நம்ம நாட்டில் நடந்த சாட்சி. இதை வச்சுக்கிட்டு நான் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே இருந்தார். அவர் அநேகர ஆண்டவருக்குள்ளே நடத்தினார். அப்போது ஒரு நாள் அவர் வந்து ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டார். அப்படி ஆண்டவருக்குள்ளே அவர் நடத்தின ஆட்களில் அப்படி வழியாக வந்தாலும் நானும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாலிபர் ஒருத்தர் அவர் ஆண்டவரை விட்டு போயிட்டார். போன பிறகு அவர் அதுக்கு பிறகு ஒரு டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாரு. டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. ஒருத்தருக்கு வந்து நிறையா தலகாணி ஊதணும், ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த இதை அடுக்கணும், ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வாங்கிட்டு வரணும். இப்படி நிறைய டாஸ்க்கு. அதில் இவருக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு கோயில், ஒரு விக்கிரக கோயில், அதில் வந்து ஒரு எத்தனையோ படிக்கட்டு இருக்குது. எல்லா படிக்கட்டுலையும் கற்பூரம் ஏற்றணும். அது இவருக்கு வச்ச டாஸ்க்கு. இல்லை என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே செக்குலராக இருந்துச்சு, இவருக்கு மட்டும் பர்டிகுலராக ரிலீஜியஸாக இருந்துச்சு. அதில் எனக்கு அவரை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, பாரு எங்கிட்ட இருந்தவனை அவன் கொண்டு போய் அவங்களுக்கு பணிவிட செய்ய வைக்கிறான். இதுதான் அவனுடைய ஆசை. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போவுமே இது நடக்கும். ஆண்டவர்கிட்ட இருக்கிற மனுஷங்களை கொண்டு போய் அவங்க உலகத்துக்கு பயன்படுத்தி உலகத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிரபலப்படுத்துவாங்க. அதே நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை குறைவுபடுத்துவாங்க. இது காலகாலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எப்படி ஆயிருக்கு, கொஞ்சம் அதிகபட்சமாக எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கேபாப்பு, அப்புறம் இந்த ப்ளூ பிங்க்கா, பிளாக் பிங்க்கு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இவர்கள் மூலமாக என்ன ஆகுதுன்னா, டைரெக்டாக சாட்டான் இவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லுவேம்மா, தேவனை தவிர மனிதர்கள் அதிகமாக ஒருத்தரால் இழுக்கப்படுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்து கர்த்தர் கூப்பிட்டு வர்றதுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ பில்லிகிரகம் ஐயாவுக்கு 3 லட்சம் பேர் வருவாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த சாட்டானால் இழுக்கப்படுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தேவனால் இழுக்கப்படுகிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இவங்க அழுது தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கை மாறும். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிடுவாங்க. கரெக்ட். அந்த ஐடலுங்கிறதான மிக முக்கியமான வேர்டோடைய விஷயம் அங்கே தான் இருக்கும். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், தங்களுடையதான நடிகருக்காக, தங்களுடையதான ஒரு அரசியல் தலைவருக்காக உண்மையாக சாகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதை என்ன உலகம் செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பைத்தியகாரத்தானோன்னு சொல்ல மாட்டேங்குது, தியாகம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ராங் ஸ்டேட்மெண்ட் அது. ஒரு மனிதனுக்காக இன்னொரு மனிதன் சாவது
கிடையவே கிடையாது. இன்கேஸ் நல்லதுக்காக செத்தா கூட ஓரளவுக்கு இப்போ நாட்டுக்காக ஒருத்தர் போய் நம்ம நாட்டுக்காக இராணுவத்தில் ஒருத்தர் சாப்பிட்றாரு, அது நியாயம். இது ஒரு கவர்ச்சி. திரையில் பார்க்குறவர், மேடையில் பார்க்குறவர், இவரை பார்க்குறதுக்காக போய் ஒரு உயிரை கொடுக்குறாங்கல்ல, இந்த நிலைமைக்கு இவங்களை ஆளாக்குதில்ல, இதுதான் நீங்கள் சொல்லக்கூடியதான ஐடலைசேஷன். இது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து, நான் ஒரு 18 வயசு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்கள வந்து ஒன் சைடாகவே அவர் ஐடலைஸ் பண்ணிட்டாரு. அவங்கள ஒரு லவ்வராகவே அவர் வந்து இமேஜின் பண்ணி கடைசியில் ஷூட் பண்ணி கொண்டுட்டார் அவங்கள போய். என் கூட தான் இருக்கணும் நீனு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்சஷன் போய் ஐடலைசேஷன் போய் இப்படியான ஒரு எதிர்வினையும் வருது. ஏன் இதை வந்து நான் வந்து யூத்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அன்னெசரியான டிப்ரெஷன், அன்னெசரியான ஆங்ஸைட்டி, இப்போ வந்து நிறைய பேனிக் அட்டாக்ஸ்லாம் வருது. நீங்கள் என்ன செக்குலர் சாங் கேட்குறீங்க, நான் வந்து ரசிக்கப்பட்ட பிலீவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இப்போ தான் ரசிக்கப்பட்ட புதுசில் இருப்பாங்க, இது தப்புனே அவங்களுக்கு தெரியாது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அன்னெசரியான டிப்ரெஷன், அன்னெசரியான நீங்கள் தேவையில்லாத ஸ்பிரிட்ஸுக்கு நீங்களே லீகலாக ஓப்பன் பண்ணி வா அப்படின்னு உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நிறையா கருத்துள்ள பாட்டு இருந்தாலும் நான் வந்து செக்குலர் சாங்ஸ் கேட்குறத வந்து நான் என்றைக்குமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்மளை வந்து தேவன் படைத்ததே துதிக்கிறதுக்காக படைச்சிருக்காரு. அவருக்கு துதி செலுத்துறதை காட்டிலும் நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு தினந்தோறும் காலையில் வந்து துதி செலுத்துறது எதுக்குன்னு நான் கேட்குறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், நல்ல தேவ மனுஷன் கத்தருக்குள்ளே இருக்கிறார் எல்லாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட இசை அமைப்பாளருடைய பாட்டை அவர் வந்து இன்னும் கேட்குறாரு. அப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார், என்னால் இதை ஜெயிக்கவே முடியலன்னு. அப்போனா என்ன அர்த்தம்னா, இது சொல்கிறதுக்கு சாதாரணமாக இருக்குது, இது ஒரு விதமான அடிக்ஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஐடலைசேஷன், அந்த இடத்துக்கு முந்தின ஸ்டேஜ் இது. இவர் ஒன்றும் ஐடலைசேஷனுக்கு போகல, அவர் மேலே இவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடையதான அந்த இசை மேலே இவருக்கு என்ன இருக்குது, ஒரு ஒரு ஈர்ப்பு, கவர்ச்சி அப்படியே இருக்குது. அதை கேட்டால் என்னமோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு நிம்மதி வர மாதிரி, இல்லை அவங்க சாந்தமாகறாங்க, அமைதியாகிறாங்க, அப்படி ஆகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான ட்ராப்புன்றேன் நான். கரெக்ட். அப்போ இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு இப்போ எங்கள் காலத்தில், ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா, கர்த்தர் என்ன அந்த மாதிரி இடத்துக்குள்ள நடத்தவே இல்லை. எங்கள் ஜென்ரேஷனில் உள்ள நான் பார்த்த யாரையுமே அப்படி நடத்தவே இல்லை. ஆண்டவர் ரொம்ப கிருபையாக காப்பாற்றி கொண்டாந்தார். ஆனால் இப்போ உள்ளவங்க தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, கர்த்தர் சொன்னாலும் கேட்குறதில்ல, ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த நீங்கள் அந்த கொரியன் சீரீஸ்னு ஒன்று வருது. இப்போ நிறைய பேர்ட்ட நான் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, தமிழ் சீரியல்லாம் அவங்க பார்க்குறதில்ல, கொரியன் சீரீஸ் பார்த்துக்கிறது. அவங்க தப்பு இல்லைங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது வந்து ஒரு ஏதோ ஒன்று இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேம் ஒன்று வந்தது, ப்ளூ வேல்னு சொல்லி ஒரு கேம் வந்தது. போய் பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிச்சு. அதில் அந்த கேமில் அடிக்ட் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பேன் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கேம் ஒன்று வந்திருக்கு, அதுலேயும் அதே மாதிரி தான் பிள்ளைங்க போய் அடிக்ட் ஆகி உட்காந்துறாங்க. ஸோ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கவர்ச்சியால் மாட்டிக்கொள்வதும் அப்படியே ஐடலைசேஷனாக மாற்றுவதும், இதிலிருந்து வெளியே வரதுக்கு என்ன செய்யலாம், நமக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தாதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டாயமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்னு கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் வந்து எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு மேலே இருக்கோ, என்னால் விட முடியலைன்னா அது கட்டாயம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது உங்கள் வாழ்க்கையோட ஐடல். இது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் பண்ண போகிற ஒரு அழகான விஷயம். இதை நீங்கள் விட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண் தப்பு பண்ணால் கண்ணை நீ தூக்கி போட்டு கையை வெட்டிருன்றாரு. அப்போ இந்த ஒரு சாதாரண விஷயத்தை நம்மளால விட முடியல, நம்மளுக்கு பரலோகமே இல்லைன்ற அந்த தருவாயில் நம்ம வந்து அதை விடுறது ரொம்ப ஈஸி. கர்த்தர்கிட்ட போய் சரண்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது ஒரு அப்சஷன் இருக்குது, கர்த்தாவே நீங்கள் என்னை விடுதலை ஆக்குங்கன்னா, குமாரன் எவர்களை விடுதலை ஆக்கிறாரோ அவர் மெய்யாவே விடுதலை ஆவார். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அங்கிள், நமக்கு பார்க்க ஒரு பெருசாக இருக்கும். காட் கிட்ட போய் உட்காந்து காட் கூட நிறைய டைம் செலவு பண்ணுறப்பயே கர்த்தர் வந்து ஒரு நொடி பொழுதுல இந்த அப்சஷன்லாம் எடுத்து போடுறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அப்சஷன் சொல்லும் போதுமா, இது நான் சொன்னல எல்லா காலத்திலும் இருக்குது. இப்போ எங்களுக்கும் அந்த காலத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அப்போ இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல நேரங்களில் எங்களுக்கு தேவ சமூகம் தான் உதவி செஞ்சிச்சு. உலகம் வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். சில உலகத்துலேயும் யாரும் பாவம் செய்யுங்கன்னு நேரடியாக சொல்கிறதில்ல. அப்படி யாராவது இதுலேருந்து என்னால் விட முடியலன்னு சொன்னால் அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற ஐடியா என்னவாக இருக்கும்னா, சரி நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான். என்னால் ஒருத்தர் சொன்னார், சிகரெட்டே பிடிக்க முடியல அப்படின்னா பபுள்கம் போடுங்கன்னு சொன்னார். பபுள்கம் போடுங்க, அப்போ உங்களுக்கு சிகரெட் ஆசை வரும்போதெல்லாம் பபுள்கம் போடுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், சிகரெட் ஆசை போயிடும். சிகரெட் ஆசை போயிடுச்சு, ஒரு உதாரணம் சொல்கிறோம், போயிடுச்சு. பபுள்கம் போட்டதால சுகர் வந்துருச்சு. அப்புறம் பபுள்கம் அவருக்கு அடிக்டாக மாறிடுச்சு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேலர்னு ஒன்று இருக்கும், இந்த மூக்கில் உறிஞ்சுவாங்க இன்ஹேலர். கோல்டு வந்தால் உறிஞ்சுறது வேலை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சும்மாவே உறிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு, இது இல்லாமல் இப்போ இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு போய் இன்னொரு பழக்கம் வந்துடும். கரெக்ட். அப்போது எனக்கு தெரிஞ்சு இதிலிருந்து விடுதலையாக்கி நீங்கள் பூரண விடுதலையாகணும் அப்படின்னா
அது இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தவிர வேறு எதாலையுமே முடியல. கட்டாயம். அனுபவிச்சேங்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் 18 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கிறதுனால காலேஜ் பருவத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். அப்போ வரும்போது நமக்கும் நிறைய அடிக்ஷன் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், விட முடியாது இருக்கும். சபையில் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, அது அது ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், இதை விடும்பார். அப்போ ஆவியானவர் வந்து நமக்கு அதுக்கு உதவி செய்வார். ஆனால் எப்போனா நம்ம அதுக்கு போய் கமிட் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவங்க எல்லாருமே சாத்தான் யாரையுமே அனுமதி இல்லாமல் பிடிக்கிறதே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்களோட சாட்சியை கேட்டு பாருங்கள். சாத்தான் என்னை கமிட் பண்ண சொல்லுச்சு, லீகலாக தான் உள்ள வருவாங்க. லீகலாக தான். எங்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஒயின் வச்சுட்டு சாத்தான் வந்து ஒரு ட்ராப் பிளட் அதில் போட சொல்லிச்சான், கீரி போட சொல்லுவோம். கீழே போடுது. நான் அது குடிச்சிச்சு, இல்லை நான் குடித்தேன், அது கமெண்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி ஒரு தம்பி சொன்னான், வெப்சைட்டில் உட்காந்துருக்கேன், நான் சொல்கிறத நீ டைப் பண்ணு அப்படின்னு வெப்சைட்டில் சொல்லுதான். வெப்சைட்டில் அவன் டைப் பண்ணுறான்னா பக்கத்தில் சாத்தான் நிற்கிறத உணர முடியுதான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், வெப்சைட்டில் சாத்தான் வச்சுறான். இல்லை சாத்தான் வெப்சைட்லேருந்து வரல, சாத்தான் பக்கத்தில் தான் நிற்கிது ஆல்ரெடி. அந்த வெப்சைட்டில் அவன் சொல்கிற காரணத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். வெப்சைட்லேருந்து வராது, உள்ளேருந்து வந்துடும். அந்த மாதிரி சாத்தான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டை கேட்பான். அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தா தான் அவன் வந்து உங்களுக்கு வருவான், உங்களை ஆக்டிவேட் பண்ணுவான், உங்களை பிடிப்பான், எல்லாமே செய்வான். இப்போ அதே மாதிரி இது ஆக்சுவலாக இதுவும் அவன் காப்பி அடித்தது தான். இது என்னன்னு கேட்டால் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு, உன் இருதயத்தில் வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசி, அப்போது நான் வந்து ரட்சிப்பு தருவேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க ஒரு காரியத்தை கண்டிப்பாக செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு தோணுதா, உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வருதா, நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் விட முடியல. நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, எனக்கு நினைக்கிறேன் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் என்னால் விட முடியல, அந்த நேரம் வரும்போது நான் செஞ்சிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, இதுக்கப்புறம் இதை செய்யவே கூடாதுன்னு தீர்மானிக்கிறேன், ஒரு இடம் வருது நான் விழுந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு தோணுதில்ல, அந்த தோன்ற நேரத்தில், அதாவது விடணும்னு தோணுகிற நேரத்தில் நேராக போய் முழங்கால் போட்டு கமிட் பண்ணணும். தோணுனா மட்டும் பத்தாது, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே நான் இதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அந்த உதவியை பெற்றவனுங்கிறதான நிச்சயத்தோடு நான் சொல்கிறேன், இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஜெயம் கொண்டு தான் ஆகணும். ஜெயம் கொண்டு அவர் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. பிசாசு நம்மளை ஜெயிக்கிற மாதிரி அவர் படைக்கவே இல்லை, நாம் பிசாசை ஜெயிக்கிற மாதிரி தான் அவர் படைச்சார். அதனால தான் மாம்சத்தில் வந்து பிசாசை ஜெயிச்சு காட்டினார். நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ள முடியும்னு சொன்னார். திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போது இவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கமிட்மெண்ட். போய் முழு இருதயத்தோட, அப்பா பரவாயில்ல அந்த பலகீனம் இருக்கட்டும், அப்பா எனக்கு இது வேணாம், நான் விடணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா வருகிற நாட்களில் கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். எப்படி பலப்படுத்துவார் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அதை மேற்கொள்ளுவீங்க, அதை தாண்டி வந்திருப்பீங்க, கர்த்தர் உதவி செஞ்சுருப்பார். அதை நீங்கள் பார்க்கவே முடியும் தெளிவாக. ஏன் இந்த சர்க்குலர் சாங் கேட்கக்கூடாதுன்னு இன்னும் அதிகமாக சொல்கிறோன்னா, இந்த ஆராதனை கூட்டத்துக்கு தலைவன் அவன். செம அழகாக மியூசிக் போடவும், அழகாக பண்ணி, ரொம்ப நீங்கள் இந்த உலகத்தில் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கோரியோகிராஃபிலாம் பண்ணி சாங் உண்டாக்கக்கூடிய திறன் வந்து பிசாசுக்கு இருக்குது. நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, நான் அந்த மியூசிக்காக கேட்குறேன், அந்த மியூசிக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் போய் எவ்வளோ நம்ம குரல் ஒஸ்ட்டாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் பாடினா அவர் அதை அவ்வளோ ப்ரெஷியஸாக நினைக்கிறாரு. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையோ கிட்டாரையோ எதையுமே அவர் பெருசாக நினைக்கல, என்னோட வாய்ஸை தான் அவர் பெட்டராக நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அங்கிள். அது நீங்கள் சொல்கிறதுல வந்து 100% ஒரு உண்மை என்னென்னா, நீங்கள் அதிகமாக ஆண்டவரோட நெருங்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் எதுவுமே இருக்காது, இசை உட்பட. கரெக்ட். ஒரு பீரியடில் இசை தேவை, இசை வாசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் இசை குறைவாக இருந்துச்சு, தேவனோட இருக்கிறது அதிகமாக இருந்துச்சு, ப்ரெசன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இசை அதிகமாகிருச்சு, ப்ரெசன்ஸ் குறைஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் வார்த்தைகளை வந்து இசை டாமினேட் பண்ணவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல நீங்கள் எப்போ புரிவீங்க அப்படின்னா, தனி ஜபத்துக்கு நீங்கள் போகும்போது ஒரு மியூசிக் தேவைப்படும், இல்லை நீங்கள் தனியாக உட்காந்து கிட்டார் போடுவீங்க, இல்லை நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு கீபோர்டு வாசிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் போக 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 நீங்கள் தேவனோட நெருங்க மியூசிக் குறைஞ்சி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களும் தேவனும் இருப்பீங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் மியூசிக்கே அந்த இடத்துல இருக்காது. உங்கள் ஆத்மா தேவனோட கூட இணைய தொடங்கிடும். இந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் தேவனோட கூட இணைவதற்கு இசை தேவையில்லைன்னு. எங்கே தெரியும்னா அந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். இதுனா ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க, மியூசிக்கே பைபிள்லே இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை, கிடையாது, நம்ம யாரும் இல்லைன்னே சொல்லலை. ஒரு இடம் வரும்போது அது தேவைப்படாதுங்கிற, நீங்களும் தேவனும் வாக் பண்ணும்போது அது தேவையே படாது.
அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் இந்த இசையை ஜெயிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னால் விட முடியல, அடிக்டாக இருக்கேன், சிலருடைய இசையை விட முடியல அப்படின்னு. அதை ஜெயிக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி, கட்டாயம். வேறு வழியுமே இல்லை. சரி, இன்றைக்கி வாலிபர்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு கவர்ச்சி, ஈர்ப்பு வேறு ஏதாவது இருக்காமா? நிறைய விஷயங்கள் இருக்கு அங்கிள். இந்த உலகத்துல வந்து நிறைய ஈர்ப்பு இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் தான். அப்ப நகைய கழட்ட சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு எதிர்ப்பானவர்களோ, அது பண்ணணுமோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப என்ன நகைய கழட்ட சொன்னா நான் கழட்டிருவேன். ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஜுவல்லரீஸ் அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அப்ப எனக்கு கழட்ட சொன்னா அது எனக்கு ஒரு பிரோஜனமான விஷயமே கிடையாது அங்கிள். எனக்கு பர்சனலா. இப்ப எனக்கு ஒரு அப்சஷன் இருக்கும். அத தான் நான் வெளியில எடுக்கணும். நீங்க அடிக்கடி உங்க பிரசங்கத்துல சொல்லுவீங்க. அதே மாரி வாலிபர்களுக்கு தான் வாழ்க்கையில எது அப்சஷனா இருக்கோ, அத வெளியில எடுக்கிறது தான் மெயினே தவிர்த்து, சில பேர் சொல்லுவாங்க, "நீ வந்து இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணு." இது வந்து சரீர பிரகாரமான விஷயங்கள். நீங்க உள்ளிருந்து வெளியாக மாத்துகிறவர் ஆவியானவர் ஒருவரே. அவர் வந்து சொல்லுவாரு, "உன்ட்ட இந்த அப்சஷன் இருக்கு. நீ அத மாத்துன்னு." அந்த மாரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அப்சஷன் இருக்கு இந்த உலகத்துல. சில பேர் வந்து ரொம்ப பிராண்ட் அடிக்டடா இருப்பாங்க. கார்ஸ் அந்த விதவிதமான ஹை லக்ஸுரி கார்ஸ்க்கு அடிக்டடா இருப்பாங்க. ஆர்ட்ஸ் டெக்கரேட்டன் அடிக்ஷன் ஆ வந்துச்சு. கார வந்து அப்படியே விதவிதமா டெக்கரேஷன் பண்றதுல அடிக்ஷன். ஸோ எனக்கு எதுல அடிக்ஷன் இருக்கோ அத தான் நான் மாத்தணும். இப்போ பொதுவாவே நீ வந்து கலர் ட்ரெஸ் போடாத ஒயிட் ட்ரெஸ் போடுனா, சில பேர் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட நல்லா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்ப நான் கோட் போடணும்னா நான் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு போணும். அப்ப இந்த மாரி எனக்கு இருக்கிறப்ப நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டனா எனக்கு அதுல வேற பிரச்சனையே இல்ல. அப்ப என்கிட்ட வந்து சொன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்ல. எனக்கு அது பிரயோஜனம் இல்ல. அது மாரி யூத்ஸ் கிட்ட வந்து நம்ம போய் நீ வந்து இந்த பாவத்துல இருக்கியா? நீ நகைய கழட்டுன்னு சொல்றத விட அவன் கழட்டினாலும் அது கழட்டினாலும் அவங்களுக்கு அந்த அப்சஷன் போகாது. ஏன்னா, அவங்க பர்ட்டிகுலர் எதுல அப்சஷனா இருக்காங்களோ, அத பார்த்து கழட்ட சொல்லணும் அங்கிள். அதுதான் மெயின். எக்ஸாக்ட் கரெக்டான வேர்ட்மா. என்னென்னா, எதில் நாம் விழுந்திருக்கிறோமோ அதில் தான் எழுந்திரிக்கணும். சம்மந்தமில்லாத காரியத்தை சொல்லி அவனுக்கு அதில் ஒரு விஷயமாகவே இருக்காது. அவன் பெருசாகவே நினைக்க மாட்டான். இப்போது நான் சொல்லுவேன், ஒரு தேவனை தேடி வர்றவங்க எதில் எந்த மார்க்கத்துலேருந்து வராங்கன்னு பார்ப்போம். அந்த மார்க்கத்தில் அவங்களுக்கு வீழ்ச்சிக்கு எது காரணமாக இருக்கும், அதை விடுங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மார்க்கத்தில் அது இல்லவே இல்லைன்னா அதை பற்றி நம்ம அவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களில் எத்தனை பேர் எதில் விழுந்திருக்கிறாங்களோ அதுலேருந்து தான் நம்ம அவங்கள தூக்க பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையான பாயிண்ட் கடைசியாக சொன்னது. இந்த நிகழ்ச்சி வழியாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். வாலிப பிராயத்தில் நீங்களும் சரி, அல்லது ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, இது வந்து பாவமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து சாத்தான் அவங்கள கமிட் பண்ண வைக்கிற காரியங்கள் கொஞ்சம் இருக்கும். ஃபாலோ மீ, எனக்கு ஒப்பு கொடு, வா ஹெல்லுக்கு போகலாம் அப்படின்லாம் மாதிரி இருக்கும். இவங்க பாட அதுவும் அவங்களுக்குள்ளே போக தொடங்கும். ஏன்னா வாயில் அறிக்கை பண்ண தொடங்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனும் மரணமும் நாவின் கீழ் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்லுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. சொன்னாங்க, ஃபீட் கூட சொன்னாங்க, ஹெல்லுங்கிற வேர்டை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஹெவனுக்கு பதிலாக ஹெல் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அவர் சொல்ல அவருக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஹெல்லுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நரகத்துக்கு போகிறதுக்கான வேலை நடக்கிறது. ஸோ எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, எது மேலே ஈடுபாடாக இருக்கிறீங்கன்றதை பாருங்கள். ஒருவேளை இதெல்லாம் இருக்குது எங்கிட்ட, நான் கூட இந்த மாதிரிலாம் பாப்பில் இருக்கேன், இதெல்லாம் விடுதலை ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் ஆண்டவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அந்த நினைப்பு வந்துருச்சுனாலே நீங்கள் விடுதலையாக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறாருன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் முழங்கால் போட்டு கண்களை மூடி, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கணும் உண்மையாக ஜெபம் பண்ணுங்கள். வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை பூர்ணமாக விடுதலையாக்குவார். ஏன்னா மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூமா.